கணக்கம்பட்டி சித்தர் இந்த பேரு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை இந்த பேரு உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஆனா இவரோட முகத்தை நீங்க கண்டிப்பா எங்கேயாவது பார்த்திருப்பீங்க. அது மட்டும் நிச்சயம். இப்போ இந்த முகத்தை நல்லா பாருங்க. எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் வருதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு கடையில, இல்லனா பஸ்ல, ஏன் உங்க ஃப்ரெண்டோட வீட்ல கூட பார்த்திருக்கலாம். இவர் யாரு நமக்கு தெரியாமலே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில இவர் இருந்துட்டே இருக்காரு. ஆமாங்க. தமிழ்நாடு முழுக்க பல கடைகள்ல, பஸ்ஸுகள்ல, வீடுகள்ல இப்படி எல்லா இடத்துலயும் இவரோட போட்டோவை நம்ம பார்க்கலாம். சொல்லப்போனா இவரோட போட்டோ இல்லாத இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸ். அப்போ யார் இவரு? பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கிற இவரை மக்கள் ஏன் இவ்ளோ பக்தியோட ஒரு மகானா கொண்டாடுறாங்க? வாங்க, அதுக்கான விடையத்தான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். சரி, இவரை ஏன் மக்கள் இவ்ளோ கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அவரோட புகழ் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு முதல்ல பாத்திரலாம். இப்போல்லாம் பழனிக்கு போறவங்க முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நேரா கணக்கம்பட்டி சித்தரோட சமாதிக்கு போறது ஒரு வழக்கமாவே ஆகிடுச்சு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? சாதாரண மக்கள் மட்டும் இல்ல, பெரிய பெரிய அரசியல்வாதிகள், சினிமா ஸ்டார்ஸ், ஏன் ஹையர் ரேங்க் போலீஸ் ஆபீசர்ஸ் கூட இவரோட தீவிர பக்தர்கள். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இவ்வளவு பிரபலமா இருக்காருன்னா ரொம்ப சாந்தமான அமைதியான மகானா இருப்பாருன்னு தானே நாம நினைப்போம். ஆனா இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவரோட குணமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. முதல்ல அவரோட தோற்றத்தையே எடுத்துக்குவோம். எப்ப பார்த்தாலும் தோள்ல ஒரு அழுக்கு மூட்டைய சுமந்துகிட்டே இருப்பாராம். இதனாலேயே மக்கள் அவருக்கு வெச்ச பேரு அழுக்கு மூட்டசாமி அல்லது சிம்பிளா மூட்டசாமி. பொதுவா மகான்கள்னா எப்படி இருப்பாங்க? ரொம்ப அமைதியா இனிமையா பேசுவாங்க. ஆனா இவரு அப்படியே ஆப்போசிட். அவரை பார்க்க வர்றவங்கள திட்டுவாராம், சில சமயம் அடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அவரோட ஒவ்வொரு செயலும் ரொம்ப விசித்திரமா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அங்க இருக்கிற ஒரு பெரிய பாறைய நகத்துங்கன்னு சொல்வாராம். இல்லனா ஒரு குழி தோண்டுங்க, தோண்டி முடிச்சதும் அதையே திரும்ப மூடுங்கன்னு சொல்வாராம். கேக்குறதுக்கு என்னடா இதுன்னு தோணலாம், ஆனா பக்தர்கள் அதையும் செய்வாங்க. இவ்வளவு விசித்திரமா கோவக்காரரா இருந்த ஒருத்தரை மக்கள் ஏன் ஒரு மகானா ஏத்துக்கிட்டாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இதுக்கான பதில் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு நம்பவே முடியாத சம்பவத்துல ஒளிஞ்சிருக்கு. அவரை ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து ஒரு சித்தரா மாத்துன அந்த திருப்பு முனை என்ன? அது ஒரு நம்பவே முடியாத, கொஞ்சம் அமானுஷ்யமான ஒரு நிகழ்வு. வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். அதாவது ஆரம்பத்துல இவரு கணக்கம்பட்டிங்கிற ஊர்ல காளிமுத்துங்கிற பேர்ல நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷனாதான் இருந்திருக்காரு. ஒரு பால்காரர்கிட்ட வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்போதான் அவரோட வாழ்க்கையில அந்த திருப்பு முனை நடக்குது. திடீர்னு ஒரு நாள் காளிமுத்து ஊரை விட்டே காணாம போயிடுறாரு. பல நாள் கழிச்சு அவரை பழனி பக்கத்துல இருக்கிற இடும்பன் மலையில மயக்கமான நிலையில கண்டுபிடிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா டாக்டர்ஸ் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிடுறாங்க. அவரோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கு கொண்டு போறாங்க. ஆனா அடுத்த நாள் அந்த ரூம்ல இருந்து அவரோட உடல் மர்மமா காணாம போயிடுது. சில நாட்கள் கழிச்சு அவர் மறுபடியும் ஊருக்குள்ள வர்றாரு. ஆனா இப்போ அவர் பழைய காளிமுத்து கிடையாது. முற்றிலும் வேறொரு மனுஷனா, ஒரு ஞானி மாதிரி திரும்பி வந்திருக்காரு. அந்த மரணத்திலிருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஏதோ அமானுஷ்ய சக்தி இருக்குன்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. அத நிரூபிக்கிற மாதிரி பல அற்புதங்கள் நடந்ததா சொல்றாங்க. அதுல சில முக்கியமான சம்பவங்களை இப்ப பார்க்கலாம். ஒரு தடவை பேச முடியாத ஒரு குழந்தையோட ஒரு குடும்பம் கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க. சித்தர் அவங்கள தடுத்து நிறுத்தி தனக்கு பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. ஆனா அந்த குடும்பம் சைவம். இருந்தாலும் சித்தரே கேட்டுட்டாரேன்னு தயக்கத்தோட ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. சித்தர் அந்த பொட்டலத்தை வாங்கி குழந்தைக்கு ஊட்டி விட சொல்லியிருக்காரு. அவங்க அந்த பொட்டலத்தை திறந்தா என்ன ஆச்சரியம்னா, உள்ள பிரியாணிக்கு பதிலா சாம்பார் சாலம் இருந்திருக்கு. அந்த குழந்தை அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே தன் வாழ்க்கையில முதல் முறையா பேச ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்க்க போற கதை நம்ம தமிழ் சினிமால இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்ஸா இருக்க 2 பேரோட சம்பந்தப்பட்டது. ரொம்பவே பிரபலமான கதை இது. ஒரு நாள் 4 இளைஞர்கள் அவரை பார்க்க வந்திருக்காங்க. அதுல நம்ம நடிகர் சூர்யா, அவரோட உண்மையான பேர் சரவணன், அவரோட தம்பி கார்த்தி, இவங்களும் இருந்திருக்காங்க. சித்தர் அவங்கள பார்த்து பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பாறைய நகர்த்த சொல்லியிருக்காரு. அவங்க 4 பேரும் பல மணி நேரம் கஷ்டப்பட்டும் அந்த கல்ல பெருசா நகர்த்த முடியல. அப்போ சித்தர் சரவணனை கூப்பிட்டு மோரும் ரசமும் கலந்த ஒரு பானத்தை குடிக்க கொடுத்திருக்காரு. அத குடிச்ச சரவணனுக்கு அது ஏதோ தேவாமிர்த மாதிரி இருந்ததா சொல்லப்படுது. இதுக்கப்புறம்தான் அந்த 4 பேருமே அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சாங்க. இந்த சம்பவம் ஒரு ரிட்டையர்டு IAS அதிகாரி எழுதின சித்தர்கள் கூறும் ரகசியங்கள்ங்கிற புத்தகத்துல கூட பதிவாயிருக்கு. ஏன்னா அவரோட மகளும் அந்த 4 பேர்ல ஒருத்தரா இருந்திருக்காரு.
இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு அந்த இளைஞர்கள் எந்த பாறைய நகர்த்த கஷ்டப்பட்டாங்களோ அதே இடத்துல தான், சரியா அதே இடத்துல தான் இன்னைக்கு சித்தரோட கோவில் இருக்கு. 2014ல சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு. ஆனா அவரோட கதை அதோட முடியல. சொல்லப்போனா அங்கிருந்து தான் அவர் ஒரு சித்தர்ங்கிற நிலையில இருந்து ஒரு தெய்வமா உயர்றாரு. மக்கள் இவர ஷீரடி சாய்பாபாவோட ஒப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு சில காரணங்களும் இருக்கு. சாய்பாபா மாதிரி இவரும் ஒரு பெரிய பாறை மேல உட்கார்ந்துதான் ஆசி வழங்குவாராம். சாய்பாபாவுக்கு ஒரு நாய் இருந்த மாதிரியே சித்தருக்கும் மணின்னு ஒரு பிரியமான நாய் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒற்றுமைகளால மக்கள் அவரை ஒரு தெய்வ அவதாரமாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. சில கிராமங்கள் அவரை குலதெய்வமாவே ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அவர் வெறும் ஒரு சித்தர் மட்டும் இல்ல, அவரு முருகப்பெருமானோட அவதாரமாவே மக்கள் வழிபடுறாங்க. அதுதான் அவரோட புகழோட உச்சம். இப்போ அவரோட வழிபாடெல்லாம் ரொம்ப முறைப்படுத்தப்பட்டிருக்கு. கணக்கம்பட்டியில இருக்கிற அவரோட சமாதியில ஒரு கோவிலுக்கு நடக்கிற மாதிரி தினமும் காலையில, மதியம், சாயங்காலம்னு 3 வேளையும் முறையா பூஜைகள் நடக்குது. நினைச்சு பாருங்க, சுமார் 35 வருஷம், ஆமா 35 வருஷம் ஒரே இடத்துல ஒரு தோட்டத்துல உட்கார்ந்துதான் மக்களுக்கு ஆசி வழங்கிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு சரியா அதே இடத்துல தான் அவரோட சமாதி இருக்கு. ஒரு சாதாரண மனுஷனா பிறந்து யாருமே வாழாத ஒரு வித்தியாசமான வாழ்க்கைய வாழ்ந்து இன்னைக்கு ஒரு கடவுளாவே வணங்கப்படுறாரு கணக்கம்பட்டி சித்தர். இவரோட கதை நம்ம கிட்ட ஒரு கேள்வி எழுப்புது. அப்போ நம்பிக்கையோட உண்மையான சக்தி தான் என்ன? அது நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது இல்லையா?